இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் ட்வில். சரிங்களா, டைமண்ட் ட்வில் வந்து எப்படி போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ட்வில்லில் நிறைய வகைகள் இருக்குது. அதில் வந்து டைமண்ட் ட்வில் அப்படிங்கிறது ஒரு வகையான ட்வில். சரி, அந்த டைமண்ட் ட்வில் வந்து எப்படி போடுறோம் பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம வந்து மிக்சிங் ட்வில் போடுவோம் தெரியுங்களா, அந்த ட்வில் அதுலேருந்து எடுத்துக்கிட்டு, சரி, அதாவது வேவ் ட்வில் மிக்சிங் ட்வில் எதாவது வச்சுங்க, அந்த ட்வில் இதுதான் அந்த ட்வில் பார்த்தீங்கன்னா, இதிலேருந்து எப்படி நம்ம வந்து அதை நம்ம வந்து டைமண்ட் ட்வில் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இதை ஒரு டூப்ளிகேட் எடுத்து வச்சுக்கிறேன் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா டைமண்டாக மாற்றணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மிக்சிங் ட்வில்லாக மாற்றணும். ஓகேங்களா, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த ட்வில்லை வந்து என்ன பண்ணணும்னா, இங்கே ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் போயிட்டு ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, எடுத்தாச்சு. இதை வந்து என்னென்னா அன்க்ரூப் பண்ணிக்கிறோம். இந்த செகண்ட் பாக்ஸ் இதை வந்து அன்க்ரூப் பண்ணிட்டோம். ஓகேங்களா, அன்க்ரூப் பண்ணிட்டு கடைசியில் உள்ள பாக்ஸ் அப்படியே அத்தனையுமே டெலீட் பண்ணிடுறோம். ஓகேங்களா, டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த பாக்ஸை நம்ம என்ன பண்ணிடுறோம் பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்கள் மேலே உள்ளதில் போயிட்டு இங்கிட்டு திருப்பிக்கிறோம். ஓகேங்களா, திருப்பி வச்சுப்போம். திருப்பினதுக்கப்புறம் மறுபடியும் அதில் உள்ள இந்த கடைசி பாக்ஸையும் மறுபடியும் டெலீட் பண்ணுறோம். அதாவது என்ன பண்ணுறோன்னா, இந்த நம்ம எடுத்து பண்ணி வச்சுருக்கத ஒன்று எடுத்துக்கிறோம், அதுலேருந்து இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறோம். அதாவது டூப்ளிகேட் எடுத்துக்கிட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு சைடு அன்க்ரூப் பண்ணி ஃபஸ்ட்டு சைடும் கடைசி சைடும் டெலீட் பண்ணிக்கிறோம். பாக்ஸ் டெலீட் பண்ணலாம் இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதை நம்ம ஃபுல்லாக வந்து குரூப் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, குரூப் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஓகேங்களா, இந்த ஸ்டேஜ் புரியுதுங்களா, இதை குரூப் பண்ணிடும். இதை நம்ம குரூப் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு ஒரு டூப்ளிகேட் எடுத்து காட்டுறேன். உங்களுக்கு தெளிவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் காட்டுறேன். சரிங்களா, இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒன்று சரிங்க, டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இதை நம்ம வந்து கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கலாம். ஓகேங்களா, இது ரொம்பவே பெருசாக இருக்குது, அதனால் வந்து நான் கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கிட்டு இதை நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, டைமண்ட் ட்வில்லாக மாற்றணும். டைமண்ட்னா இது டைமண்ட் சேஃப் இல்லை அப்படிங்கிறப்ப டைமண்ட் சேஃப் வரணும் அப்படின்னா இதை நம்ம இன்னொரு காப்பி எடுத்துக்கிறோம். அதாவது எங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் போயிட்டு கீழே கொடுக்குறோம். சரிங்களா, கீழே கொடுத்து ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறோம். ஓகே, வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் அதில் என்ன பண்ணுமோ அதே மாதிரி தான் கொஞ்சம் லைட்டாக வேறு மாதிரி. இது என்ன பண்ணால் இதை எப்பயும் போட அன்க்ரூப் பண்ணுறோம். அன்க்ரூப் பண்ணிவிட்டு குரூப்பில் இருக்கான்னு பார்க்குறோம். இது அன்க்ரூப் பண்ணலை, அன்க்ரூப் பண்ணியாச்சு. இது ரெண்டையுமே அன்க்ரூப் பண்ணதுக்கப்புறமா கடைசி பாக்ஸ் முதல்ல மாதிரியே இந்த கடைசி பாக்ஸை மட்டுமே டெலீட் பண்ணுறோம். ஓகேங்களா, டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை எப்பயும் போல் இப்போ தலையில் மாற்றணும். இதை தலையில் மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கு பாருங்கள், இந்த இதில் வச்சு தலையில் மாற்றணும். ஓகேங்களா, தலையில் மாற்றினதுக்கப்புறம் டைமண்ட் சேஃப் வந்துச்சு பாருங்கள். இருந்தாலும் தலையில் மாற்றினதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த கடைசியில் உள்ளதையும் டெலீட் பண்ணணும். ஓகேங்களா, டெலீட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஒரு டைமண்ட் சேஃப் கிடச்சிருச்சு. இதை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணுறோன்னா குரூப் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, குரூப் பண்ணால் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் டைமண்ட் சேஃப் கிடச்சிருச்சு. ஓகேங்களா, இதை தான் வச்சு நம்ம ரிப்பீட் போட்டு டைமண்ட் சேஃப்க்கான டிசைன் வந்து கொண்டு வர போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டிசைன் கொண்டு வந்துட்டோம், டூப்ளிகேட் எடுத்து வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா, இதை நம்ம வந்து நம்ம ஒரு டிசைன் வரணுங்கிறதுக்காக கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கிறோம். எவ்வளோ சின்னதாக வேணால் வைக்கலாம், இவ்வளோ சின்னதாக வச்சுக்கிட்டு இதில் வந்து அவுட்லைனை வந்து கட் பண்ணணும். ஓகேங்களா, அவுட்லைன் மட்டும் கட் பண்ணிக்கலாம். அவுட்லைன் கட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. சரிங்களா, இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் போயிட்டு ஆப்ஷனில் போயிட்டு இந்த ஸ்க்ரூ இருக்குங்களா அதில் போயிட்டு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒன் செகண்ட் இந்த போட்டு கொடுத்து ஒரு 4-5 டூப்ளிகேட் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு 4-5 டூப்ளிகேட் எடுக்கிறோம். ஒரு 4-5 டூப்ளிகேட் எடுத்தால் இந்த மாதிரி வந்துடுது. ஓகேங்களா, இதை எல்லாத்தையுமே நம்ம மறுபடியும் குரூப் பண்ணுறோம். குரூப் பண்ணிவிட்டு இதை எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் கீழே ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் கீழே ஆப்ஷன் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் கொடுக்குறோம். அது ஒரு ஆல் ஓவர் வர மாதிரி தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இந்த பார்த்தீங்களா வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் இதை நம்ம வந்து அப்படியே செலக்ட் ஆல் பண்ணி குரூப் பண்ணிடணும். ஓகேங்களா, இதுக்கு பேர் தான் வந்து டைமண்ட் ட்வில். இந்த டிசைனை வந்து நல்லா பாருங்கள், டைமண்ட் ஷேப் வந்திருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா, டைமண்ட் ஷேப் வந்திருக்கிறது நல்லாவே தெரியும். இதுக்கு பேர் தான் டைமண்ட் ட்வில்.